ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புறேங்க. அம்னைன் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹாஸ்டல்லையோ பிஜிலையோ இல்லை உங்கள் பொண்ணோ பையனோ வந்து ஹாஸ்டலில் இருக்காங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகிற மாதிரி நிறையா டிப்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ப்ரீமிக்ஸோடு வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் எப்படிலாம் ஹெல்த்தியாக எடுத்துக்கலாங்கிற ஒரு டிப்ஸும் அதுக்கு மேலே இருக்கிற வீடியோ ஃபுல்லாகவே வந்து இப்போ ஹெல்த்தியான ப்ரீமிக்ஸும் இருக்க போது ஃபுல்லாக பாருங்கள். மோஸ்ட்லி நம்மள நிறைய பேர் ஹாஸ்டலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிற பழக்கம் இருக்குங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போக பழகுங்க. ஆனால் நிறைய பேருக்கு முடப்படுற காரணமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேக்காக இது மாதிரி போட்டு எப்படிடா கொண்டு போய் வச்சுருக்கிறது அப்படின்னு தான். அதுக்கு ஒரு ஈஸியான டிப் பார்த்திங்கன்னா இது போல் 2-3 பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன ட்ரை ஃப்ரூட் உங்களுக்கு பிடிக்குமோ அதை எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நினைக்கிறோம் அந்த பாக்ஸுக்கும் இதுக்கு என்னடா இருக்குன்னு, நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னாவே அந்த விஷயம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அதுக்காக ஒரு சின்ன சேஞ்ச் தாங்க. ஹாஸ்டலுக்கு கிளம்புறப்போ மிச்சர், முறுக்கு, பிஸ்கெட்னு வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை ரெகுலராக வாங்கி கொடுங்க. நம்ம வீட்டில் இருந்து அம்மா அப்பா கவனிப்பில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு நியூட்ரிஷன் வந்து ஹாஸ்டல் இருக்கும்போது கிடைக்காதுங்க. அதனால நம்ம ஹெல்த்தை நாம் தான் பார்த்துக்கணும். இது போல் ஹெல்த்தியாக அதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது தான் வந்து சிக்காகாமல் அப்புறம் வந்து ஹேர் ஃபால்லாம் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க, டயர்ட் ஆயிடுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஸோ மறக்காமல் இது போல் பாக்ஸ் மாதிரி வாங்கி வச்சுட்டு எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதை ரீஃபில் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஹாஸ்டலில் இருந்தால் கூட சோக் பண்ணி சாப்பிட்ற ஐட்டம்லாம் ஈஸியாக எடுத்துக்கலாங்க. அது சப்ஜா சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சியா சீட்ஸ் இல்லை நட்ஸ் எல்லாம் வந்து சோக் பண்ணி சாப்பிட்லாம் பார்த்தீங்களா. அது மாதிரிலாம் ஈஸியான ஆப்ஷனாக இருக்கும். பீரியட்ஸ் டைமில் வர பெயின்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா சீரகம், சோம்பு இதெல்லாம் கூட நீங்கள் கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இது போல் வந்து போட்டு பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிருங்க. அதே மாதிரி இந்த ஹாஸ்டலில் கெட்டில் யூஸ் பண்ணுறதுக்குலாம் அலௌட் அப்படின்னா மறக்காமல் கெட்டில், அதுக்கப்புறம் வந்து புல்லட் மிக்சர்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி சிம்பிளாக ஏதாவது ஸ்மூத்தி மாதிரி கூட காலையில் வந்து நீங்கள் போட்டு குடிச்சிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி நிறைய ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா பனானா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுப்பாங்க. எங்கள் கூட படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்குலாம் கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் அது மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. வாழைப்பழம்லாம் ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்றது ரொம்பவே முக்கியம். இது மாதிரி கொடுக்கும்போது வேணான்னு சொல்லாமல் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து இது போல் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். கூடயே வந்து மிளகு, சீரகம், உப்பு போட்டு ஒரு அந்த பெப்பர் ஷேக்கரில் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இது ரெடியாக இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி மேக் பண்ணி கூட டக்குன்னு அதை போட்டு சாப்பிடலாம். ஏன்னா ஹாஸ்டலில் இருக்கும்போது எதுவுமே சாப்பிட முடியாது அப்படின்லாம் கிடையாதுங்க. ஒரு சின்ன முயற்சி பண்ணால் நாமளும் வந்து அங்கேயும் ஹெல்த்தியாக நம்மளை பார்த்துக்கலாம். அதுக்காக போகிறப்ப எத்தனை பொருள் தான் கொண்டு போகிறதுன்னு நீங்கள் நினைக்கலாங்க. ஜஸ்ட் நம்ம அதுன்னு எக்கச்சக்கமாக கொண்டு போகும்போது கூட ஒரே ஒரு பேக் மட்டும் நம்ம ஹெல்த்துக்காக எக்ஸ்ட்ரா கேரி பண்ணிட்டு போகிறது தப்பே இல்லைங்க. நான் ஆக்சுவலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல், காலேஜ் எல்லாமே டேஸ் ஸ்காலர் தான். ஆனால் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் வந்து ஹாஸ்டலில் இருந்தாங்க, அவங்களாம் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாங்க, இது மாதிரி என்னெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதையெல்லாம் கேட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி பச்சை பயிரை நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே சாப்பிடலாங்க. உங்களுக்கு பச்சையாக சாப்பிட்றது பிடிக்கலனா அப்படின்னா கூட வந்து கெட்டிலில் வந்து சுடுதண்ணி வச்சு அதில் நீங்கள் வந்து பாயில் பண்ணி சாப்பிடலாம். பிள்ளைங்களாகட்டும் பசங்களாகட்டும் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா கொழுன்னு இருப்பாங்க. அதே ஹாஸ்டல் போன உடனே சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்லி இழைச்சி போய் அப்படியே ஹேர் ஃபாலும் அதிகமாகி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி ஆயிடுவாங்க. நம்ம ஹாஸ்டலில் இருக்கிற காரணமே நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தாங்க நம்ம போகிற வேலையை வந்து கரெக்டாக நம்மளால் பண்ண முடியும். இப்போ ஸ்ப்ரவுட்ஸ் சொன்னால் பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்னொரு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா அவல். இப்போ வந்து சிகப்பரிசி அவல் அதெல்லாம் மட்டும் இல்லாமல் திணையில், சாமையில், ராகிலின்னு ஏகப்பட்ட வெரைட்டியில் வந்து அவல்லாம் கிடைக்குது. அதையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சுடுதண்ணியும் அல்லது நிறைய ஹாஸ்டலில் வந்து பால் கொடுப்பாங்க ஈவினிங், அதை கூட உள்ள ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் சோக் பண்ணி சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வேணால் ஹாஸ்டலில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, ட்ரை பண்ண முடியாது. அதுவே நீங்கள் வந்து ஒரு 10-12க்கு மேலே காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களாம் ஹெல்த் மேலே கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்பவே முக்கியங்க. நம்ம ஹெல்த்துக்காக ஒரு 2-3 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம், அவ்வளோதான். மீதியெல்லாம் கூட நம்ம வீட்டிலேயே ப்ரீமிக்ஸ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாட்டு சக்கரை கேரி பண்ணிக்கோங்க. ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் கிரேவிங்ஸாக இருந்ததுன்னா கடையில் போய் ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி அவல் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. ஹெல்த்தியான ட்ரீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பாவில் நெய் எடுத்துகிட்டு போயிருங்க. நம்ம என்ன அந்த அன்னைக்கு வந்து ஃபுட்டு போடுறாங்களோ லஞ்சுக்கு வந்து எப்படியும் ரைஸ், அப்புறம் வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு குழம்பு வச்சுருப்பாங்க இல்லையா, அது கூட தினமுமே அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. ஹெல்த்தி ஃபேட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியங்க. ஸோ மறக்காமல் எடுத்துப்போங்க. இதெல்லாம் பாசிபிளாக நினைக்கலாம், பட் எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் இது மாதிரி கொண்டு போய் தான் சாப்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்ற பழக்கத்தையும் வந்து பழக்கமாக வச்சுக்கோங்க ரெகுலராக. பாதாம், முந்திரி இது மாதிரி வால்நட்ஸ்லாம் நைட்டு சோக் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து அதைய பீல் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்றதையும் வந்து ரெகுலராக வந்து பழக்கமாக்கிக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதுங்க. உங்கள் ரூமில் மிக்சிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா புல்லட் மிக்சர் வாங்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஸ்மூத்திலாம் செஞ்சு குடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஹாஸ்டலில் ரெகுலராக வந்து எக் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கெட்டிலேயே பாயில் பண்ணி தினமும் ஒரு எக் எடுத்துக்கிறத வழக்கமாக்கிக்கோங்க. இப்போ இவ்வளோ நேரம் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஓகேங்க, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. எந்த அளவுக்கு என்னால் ஃபாலோ பண்ண முடியும்னு தெரியல, இருந்தாலும் பண்ணுறேன். அதுக்கு மேலே வீட்லேயே செஞ்சு கொண்டு போகிற மாதிரி ஈஸியாக ஹெல்த்தியான டிப்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா ப்ரீமிக்ஸ் ஐடியாஸ்லாம் பார்க்கலாங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஹாஸ்டல் போன உடனே ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுற பெரிய ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால். ஏன்னா தண்ணி, கிளைமேட்டு, ஃபுட்டுன்னு எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் எள்ளு, அப்புறம் வந்து ராகி, இது மாதிரி வந்து கால்சியம், அப்புறம் அயன் ரிச், ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி இருக்கிற ப்ரீமிக்ஸாக ரெடி பண்ணி கொண்டு போய்க்கலாம். டேஸ்டியான முருங்கைப்பொடி தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 1 கப் அளவுக்கு உளுந்து, நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம், இன்னுமே ரொம்ப நல்லது. நல்லா முக்கால்வாசி பதம் வறுபட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. ரெண்டையும் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கூடவே ஒரு 5-6 வரமிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா வறுத்துருங்க. இது மாதிரி ப்ரீமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் இருக்கும்போது எங்கள் அக்காவுக்கு பெரியமா செஞ்சு கொடுப்பாங்க. அதை பார்த்து கற்றுக்கிட்டது தான். நிஜமாவே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமில். உப்பையும் போட்டு வறுத்துட்டு அது கூடவே நிழலில் வந்து காய வச்சு வச்சுருக்கிற முருங்கைத்தலைங்க. முருங்கைத்தலை நல்லா நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம போட்டுக்கிற ஸ்பைசஸ்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். நல்லா இது போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி முருங்கைத்தலை வந்து மொறுன்னு தான் காஞ்சிருக்குது. இருந்தாலும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பச்சை வாசனை இல்லாத மாதிரி நல்லா மொறுன்னு இருந்ததுன்னா அரைக்கும் போது நல்லா வரும். இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆறிடணுங்க. அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டால் அருமையான முருங்கைப்பொடி ரெடிங்க. இதை முருங்கைப்பொடின்னு சொல்கிறத விட ஃபுல் அண்ட் ஃபுல் அயன் ரிச்சான ஒரு பவுடருங்க. ரெகுலராக தினமும் ஒரு ஸ்பூனாவது எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஆகட்டும், இட்லியில் தொட்டு சாப்பிடுங்க. மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்து போங்க. இது கொண்டு போனீங்க அப்படின்னா ரூமில் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீ நான் இன்றைக்கி இந்த தொகையில் கொண்டு வரேன், இந்த டைம் வரும்போது நீ இந்த பொடி கொண்டு வரேன்னு பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து காமனாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க. இது ஜஸ்ட் நான் வீட்டில் இருக்கங்காட்டி வீட்டில் தோசை மேலே போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நிறைய பேருக்கு இவ்வளோ தூரம் சொன்னீங்க பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி. எனக்கு பாலே சுத்தமாக பிடிக்காது. நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்காகவே இந்த ரெசிபிங்க. பாலை விட 10 மடங்கு அதிக கால்சியம் வந்து எள்ளில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எள்ளு வந்து வெயிட் கெயின் ஆயிரும் நினச்சி சாப்பிடாமல் இருக்கணும்ல அவசியம் இல்லைங்க. நார்மலாக இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். எதுவுமே லிமிட்டடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. வெயிட் கெயின்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். ஒரு பேனில் கொஞ்சமாக கொத்தமல்லி, சீரகம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூடவே 2 கப் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளையல் கூட எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஆற விட்டுறலாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு வரமிளகா ஒரு 5-6 காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். அதே எண்ணெயில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் இருக்கிற புளியும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சர் ஜார்லேயே போட்டு எடுத்துக்கலாங்க. அம்மாய் கொஞ்சமாக அந்த சீரகம், மிளகு, உப்புலாம் இடிச்சு வச்சு பார்த்தீங்களா, அந்த மிளகா இதெல்லாம் தனியாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் குட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எள்ளை கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிங்கன்னா சூப்பராக எள்ளு மலோடி ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்பைசஸ் இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். சாப்பாடு கூட பெஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள். தனியாகவே சாப்பிட்லாங்க நிஜமாக. எங்கள் அம்மா அடிக்கடி முதல்ல செஞ்சு கொடுப்பாங்க. ஈவினிங் வந்தோடனே 2 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். பாலும் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது சூப்பரான ஆப்ஷனுங்க. ரெகுலராக இந்த எள்ளு மலோடி வந்து ட்ரை பண்ணி வச்சுட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹாஸ்டலில் இருந்தால் கூட நம்ம இது மாதிரி பயோட்டின் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தனியாக அதுக்குன்னு ஒரு டேப்லெட்ஸ், கேப்சூல்ஸ்னால் வாங்கி சாப்பிட வேண்டியது இல்லைங்க. இதை வந்து பாலில் ஒரு ஸ்பூன் கலந்து குடித்தாவே போதும். கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி அந்த பவுடரை கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அதுவே சூப்பராக தான் இருக்கும். அளவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் வால்நட்டு, சூரியகாந்தி விதை, அப்புறம் வந்து இந்த பம்கின் சீட்ஸ் இதையெல்லாம் போட்டிருக்கிறேன். நல்லா இது போல் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாலில் கலந்து தினம் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வாங்க. நல்லா டிஃப்ரென்ஸை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாஸ்டல் சாம்பார் பிடிக்கவே இல்லை, மெஸ்லேருந்து இது சாம்பார் டேஸ்ட்டே இல்லாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸை அம்மாவை செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். ஜஸ்ட் சுடு தண்ணி மட்டும் வச்சா போதுங்க. கெட்டியில் வந்து கொதிக்க விட்டீங்க அப்படின்னா கமகமன்னு சாம்பார் ரெடி ஆயிரும். 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு, ரெண்டையும் தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதுங்க. அதுக்கு மேலே வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கிச்சன் டவலில் இது மாதிரி காய வச்சுருங்க. தண்ணியெல்லாம் சுத்தமாக போனதுக்கப்புறம் இது போல் வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கே நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை ஆற விட்டுறலாங்க. நிஜமாவே இந்த சாம்பார் வந்து வீட்டில் அப்போதைக்கு செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க. இப்போ இதை வந்து அப்படியே மிக்சர் ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா சாம்பார்னா அங்கங்கே அந்த பருப்பு வந்து தெரிஞ்சாதாங்க நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெறும் சட்னி ஆட்டம் என்னமோ மாதிரி இருக்கும். அதனால் கொரகொரப்பாக நான் காட்டுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தண்ணியில் கொதிக்க விடும்போது நம்ம வீட்டில் வைக்கிற சாம்பார் மாதிரியே தனித்தனியாக அங்கங்கே பருப்பு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்க. இப்போ அதே கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக சீரகம், கடுகு, வெளுந்து, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு தாளிக்க விட்டுறலாங்க. நல்லா கடுகு வந்து பொரிஞ்சு வரட்டும். ப்ரீமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியே ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னாவே 1 மாதம்
வரைக்கும் கெடாதுங்க. நீங்கள் எப்படியும் மந்த்லி ஒன்ஸ் வீட்டுக்கு வந்துடுவீங்க, அந்த அப்போலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். அது கூடவே கொஞ்சமாக எண்ணெயில் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மிளகாய் இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மஞ்சத்தூள், சாம்பார் தூள் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பருப்பு பவுட்ரு இது கூட போட்டுக்கலாங்க. அவ்வளோதான், போட வேண்டியது எல்லாமே முடிஞ்சுது. நல்லா கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். இந்த அளவுக்கு வந்த உடனே பருப்பு ப்ரீமிக்ஸ் ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ ஒரு தடத்தில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட்டான ஜாரில் போட்டு இங்கே ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு காட்டிடுறேன். ஜஸ்ட்டு சுடுதண்ணியில் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். உப்பு மட்டும் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுட்டு அதை தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டால் சரிங்க. தண்ணி கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கோங்க. ஏன்னா பருப்பு வேகும்போது தண்ணி வந்து அது நல்லா வற்றி வந்துடும். பாசிப்பருப்பு இருக்கனால பொங்கி வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹாஸ்டலில் அங்கே எங்கே போகிறதுன்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் நெய் மட்டும் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாட்டுக்கு அருமையாக இருக்குங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. கால்சியம் ஆகட்டும், ஹேருக்கு, கண்ணுக்குன்னு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது கருவேப்பிலைன்னு தெரியும். ஆனால் சாப்பாட்டில் போட்ட உடனே எடுத்து வைக்கிறது இந்த கருவேப்பிலையாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாடிக்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிடிச்சி சாப்பிடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேவையான அளவு கருவேப்பிலையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு இப்படி காய வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கொத்தமல்லி இந்த 3 எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு சின்ன பால் சைஸ்க்கு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. நான் சொன்ன பொருளை வந்து நல்லா இது போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது, கறியை விட்டுறாதீங்க. இப்போ இதை வந்து ஆறக்கு வச்சிடலாம். இந்த ரெசிபி செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேரில் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் ஃபால் வந்து குறைய ஆரம்பிச்சிது. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெயில் செய்யும்போது அது சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் கூட கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னா நல்லா இது போல் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு ஆகும் இல்லைங்க, நல்லா வதங்கி வந்ததுன்னா போதுங்க. இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட பச்சை வாசனையும் போய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி பிசு பிசுன்னு ஆகிற அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். அவ்வளோதான், புளியும் நல்லா வெந்துருச்சுங்க. இதெல்லாம் பண்ணோம்னா தான் கெடாமல் இருக்கும். நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் வந்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அந்த பவுடரை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற புளியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு, அப்புறம் வந்து தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. ஒரு துளி வந்து வெள்ளைத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயை விட்டு அரைச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து தொகையலுக்கு பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து தாளிப்பு கொடுக்க போகிறோம். நல்லா ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் தான் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியும். எப்பவும் போல் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்புலாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கூடவே வந்து பெருங்காயத்தூள். எப்போவுமே ப்ரீமிக்ஸ் செய்யும்போது பெருங்காயத்தூள் போடுறதுக்கு மறக்காதீங்க. அப்போ தான் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வராதுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதியும் போட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த எண்ணெயெல்லாம் அதுலேருந்து பிரிஞ்சு வரும். அதுதான் கரெக்டான பதம். அதுக்கப்புறம் வந்து நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வருங்க. நீங்கள் ஒரு வாட்டி வீட்டுக்கு வரப்போ அம்மா இது போல் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். சாப்பாடு கூட அவ்வளோ அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் சரி, ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மெத்தடில் புதினால, கொத்தமல்லியில் கூட செய்யலாம். ஆனால் கருவேப்பிலை வந்து செதுக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறங்காட்டி இந்த கருவேப்பிலை தொகையில் வந்து செஞ்சுருக்கிறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பூஸ்ட் குடிக்கிற மாதிரியான ஒரு ப்ரீமிக்ஸ் ரெசிபி தான். இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி எடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ வந்து நிறையா வாட்டி நான் அங்கங்கே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி இந்த ரெசிபி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி சாக்கோ மால்ட்டுங்க. வீட்டில் ஒருக்கா செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். கொண்டு போயிட்டு பால்குள்ளே மட்டும் கலந்து குடித்தா சரி, சூப்பராக இருக்கும். தண்ணி நல்லா வந்து வடிச்சிட்டு முளைக்கட்ட வைக்கிற ராகியை ஒரு 2-3 நாள் கழித்து வரும்போது பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா முளைப்பு வந்திருக்குங்க. இப்போ இதை எகைன் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து மறுபடியும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேங்க. நல்லா மணம் ஓரளவுக்கு வறுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹார்லிக்ஸ் எல்லாம் அக்கடை தாங்க நிற்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக பாதாம் இதையும் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. சூடு கொஞ்சம் கூட இல்லாமல் ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் அரைச்சா கூட சல்லடியில் சலிக்கணுங்க. அதே மில்லில் கொடுத்து செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சலிக்கவே வேண்டியதில்லை. மொத்த ஃபைபரும் வந்து வேஸ்ட் ஆகாமல் நமக்கு உடம்புக்குள்ளேயே போகும். கூடவே வந்து ஃப்ளேவருக்காக சாக்கோ பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கொக்கோ பவுடர் தாங்க. இப்போ நான் எகைன் ஒருக்கா வடிச்சுக்கிறேன். வீட்லேயே செய்கிறங்காட்டி சலிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் ராகி சாக்கோ மட்டும் செஞ்சு பார்த்துட்டு ப்ராசஸ் கரெக்டாக வந்தது அப்படின்னா பல்காக செஞ்சுக்கோங்க. இது 1 மந்த் 1.5 மந்த்ஸ் வரைக்குமே வந்து வெளியிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணலாங்க. ஒன்றுமே ஆகாது. பால் ஹாஸ்டலில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லை 1 டேபிள் ஸ்பூன் கலந்துட்டு அது கூட குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தி. வீடியோ போடுற காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் ரெகுலராக என்கிட்ட வந்து ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க. கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு தோணுச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஐடியா ஷேர் பண்ணியிருக்கிறேன். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இதே மாதிரி ஹாஸ்டலர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ஃப்யூச்சர்லேயும் அப்கமிங் வீடியோஸ் போடுறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் இந்து கௌதம்.